ஒருவருடைய தகுதி என்பது என்ன? ஒருவருடைய தகுதி என்பது அவருடைய பண்பு தான். வெறும் திறமை மட்டுமே கிடையாது. வெறும் தொழில் திறமை, அவர் டாக்டராக இருக்கிற, இன்ஜினியராக இருக்கிற, அது முக்கியம் கிடையாது. அவருடைய பண்பு, நல்ல பண்பு. இப்போ டாக்டராக இருக்கிறவங்க கிட்னி திருடி கூட விற்கிறாங்க. அது மாதிரி விஞ்ஞானிகள் வந்து ஒரு நாட்டிற்கு எதிராக ஏதாவது வேலைகளை கூட செய்வாங்க. அதனால் நம்ம செய்கிற தொழில் வந்து அது திறமை, அது நமது தகுதி. தொழில் திறமை என்பது ஒரு திறமையை அடிப்படையாக கொண்ட தகுதி. திறமையும் ஒரு தகுதி தான். ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு 50% தான். திறமை என்கிற தகுதி என்பது 50%. நாம் செய்கிற வேலை இருக்குல்ல, அது ஒரு 50%. திறமை என்பது, திறமை இல்லாமல் நம்ம வெறும் நல்லவராக இருக்கோம் அப்படின்னா அதனால் என்ன பயனும் கிடையாது. அதனால் நமக்கு ஒரு திறமை இருக்கணும். அது ஒரு 50% தான். நம்முடைய தகுதி என்பது திறமை 50%, நம்முடைய பண்புகள் 50%. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நமது தகுதி. நமது தகுதி என்பது திறமையாலும் நம்முடைய பண்புகளாலும் மதிப்பிடப்படும். நமக்கு திறமையே இல்லை, வெறும் நல்ல பண்பு மட்டும்தான் இருக்குது. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே நேரத்தில் நம்மக்கிட்ட வந்து நல்ல பண்பு இருக்குது, எந்த திறமையும் இல்லை. அதுமாதிரி நல்ல திறமை இருக்குது, நம்மக்கிட்ட எந்த பண்புமே இல்லை. நல்ல திறமை இருக்குது, நல்ல டாக்டரு, பயங்கரமான ஆராய்ச்சியாளர். ஆனால் இவர் ஒரு டாக்டராக இருக்கார். கிட்னியை திருடி விற்கிறதுல, கிட்னியை திருடுறதுல, எடுக்கிறதுல ரொம்ப கில்லாடி. ரொம்ப குயிக்காக கிட்னி எடுத்து இன்னொருத்தருக்கு விற்றுருவார், இன்னொருத்தருக்கு பொருத்திடுவார். அந்த மாதிரி. அப்போது அவர்கிட்ட திறமை இருக்குது, ஆனால் நல்ல பண்பு இல்லை. அந்த மாதிரி திறமை, பண்பு ரெண்டும் சேர்ந்தது தான் ஒருத்தருடைய தகுதி. அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருவர் தனது தொழில் திறமையை ஒரு சேவை மனப்பான்மையோடு மக்களுக்கு அதை பயன்படுத்தணும். ஒரு மருத்துவர் இருக்காருன்னா ஒரு மக்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டு நோய்களை குணப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நல்ல மனசோட அவர் தனது திறமையை அவர் பயன்படுத்த வேண்டும். ஒரு சேவை மனப்பான்மையோட. பணத்தை சம்பாதிக்கணும், அதனால் வர்ற நோயாளிகள்கிட்ட பொய்யை சொல்லி சும்மா பணத்தை கறக்கிறது, ஏமாத்துறது, ஒரு சுகப்பிரசவமாக நடக்கிற ஒரு பிரசவத்தை அறுவை சிகிச்சையை மாற்றி நிறைய பணம் சம்பாதிக்கிறது. இந்த மாதிரி இவங்க வந்து நல்ல பண்பு இல்லை. இவங்களுடைய திறமை வந்து ஒரு மோசமான திறமை, மோசமான நோக்கத்திற்காக பயன்படுத்துகிறது. அதனால் நம்முடைய திறமை என்பது ஒரு நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும். அதுதான் நல்ல பண்பு. நம்மிடம் உள்ள ஒரு திறமை என்பது நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும். நம்மகிட்ட ஒரு திறமை இருக்குது, வெடிகுண்டு தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது தீவிரவாதிகளுக்கு வெடிகுண்டு சப்ளை பண்ணுற மாதிரி நம்முடைய திறமை பயன்படுத்தக்கூடாது. ஒரு தாய்நாட்டுக்கு பாதுகாப்புக்காக நம்முடைய திறமை பயன்பட வேண்டும். அதனால் நல்ல நோக்கத்திற்காக நமது திறமையை பயன்படுத்த வேண்டும். அது நல்ல நோக்கம் என்பது தான் நம்முடைய பண்பு. நல்ல பண்பு என்பது நல்ல நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது.